نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு என்றோ ஒரு நாள் நிச்சயமாக பிரிய உள்ளோம். அதற்கு பின்னுள்ள வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே தான் அதனுடைய நல்லதையும் அதனுடைய மோசமான நிலையும் வைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை இதை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதென்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். இந்த வாழ்க்கையை சீர்படுத்தாதவர்கள் மறுமை வாழ்க்கையிலும் கை சேதப்படுவார்கள். இந்த வாழ்க்கையை சீர்படுத்துதல் என்பது தனிமனித சீர்படுத்தல், சமுதாய சீர்படுத்தல், இரண்டு வகை இருக்கின்றது. சிலர் எண்ணுகின்றார்கள், லா யதுர்ருக்கும் மன் ضل إذا اهتديتم. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்ற இந்த வசனத்தை தவறாக புரிந்து என்ன கூறுகிறான்? நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் உங்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்களின் இடைஞ்சல் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது. அப்படி என்றால் என்ன நினைக்கிறார்கள்? நாம் தொழுதால், நாம் நோன்பு பிடித்தால், நாம் ஜகாத்தை கொடுத்தால், நமது ஐம்பெரும் கடமையை செய்து நாம் சரியாக வாழ்ந்துவிட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த வசனத்தின் முழு வடிவம் அதுவல்ல. நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் என்றால், நேர்வழி என்பது வெறுமனே தொழுகை நோன்பு என்ற 5 கடமையை நிறைவேற்றிவிட்டால் பூர்த்தியாவது அல்ல. அதற்கப்பால் சில கடமை இருக்கிறது, சில டியூட்டி இருக்கிறது, முக்கியமான ஒரு டியூட்டி இருக்கிறது. குல், சூரத்து யூசுஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே கூறுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது வழி, இதுதான் எனது வழி. அது என்ன வழி? அது இலல்லாஹி அலா பஸீரா, தெளிவான ஆதாரங்களோடு அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கிறேனே, இதுதான் எனது வழி. அதனோடு அல்லாஹ் முடித்துக் கொள்ளவில்லை. எனது வழி என்றால் நபிகளார் மட்டும்தான் அழைப்பு பணியை செய்வார்கள் என்று சிலர் புரிந்து கொள்வார்கள். அன வமனித்தபஅனி, நானும் என்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுடைய வழி என்னவென்றால் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
அது எங்களுடைய டியூட்டி. இங்கே வந்திருப்பவர்கள் என்ன கூறுகிறோம்? நாங்கள் நபியை பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறோம். நீங்கள் நபியை பின்பற்றுகிறீர்களா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான் கூறுமாறு. குர்ஆன், என்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுடைய வழி என்னவென்றால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டு இருப்பார்கள். தொழுது கொண்டு, நோன்பு பிடித்து கொண்டு, ஜகாத்தையும் கொடுத்து கொண்டு, மனைவி பிள்ளைகளுக்குரிய கடமையை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறது அல்ல. அதற்கப்பால் முஹம்மது நபிகளாரை பின்பற்றுவதாக யாராவது சொன்னால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் என்னை பின்பற்றியவராக ஆகுவார். இந்த வசனம் புரிய வேண்டும். அல் குர்ஆன் வசனம். சிலருக்கு சில விடயங்கள் புரிவதே கிடையாது. ஐவேளை தொழணும் என்கிறது புரியும், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது புரியும், நோன்பு பிடிக்காவிட்டால் குற்றவாளி என்பது புரிகிறது. இது போன்ற வசனங்கள் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஏதோ குர்ஆனில் கூற வேண்டும் என்பதற்காக கூறியிருக்கிறான் என்பதை போன்று எண்ணுகிறார்கள். அவருடைய மனதில் படுவதே கிடையாது. எவ்வளவு தெளிவாக சொல்கிறான், நானும் என்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களும் போகின்ற வழி என்னவென்றால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இது ஒன்று வசனம். இன்னொரு வசனத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக சொல்கிறான். கொல், அதிலேயும் அல்லாஹ் நபியலாருக்கு கட்டளை இடுகிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள். யாருக்காம்? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லுங்கள் ஒரு செய்தியை. இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு தேவை என்று இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அப்போது யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று நான் சொன்னால் அல்லாஹ் நேசிச்சிருவானா? கிடையாது. எனக்கு அல்லாஹ்விலே சரியான முஹப்பத்தி, அல்லாஹ் 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 நேசம், அல்லாஹ் அல்லாஹ் என்று வெறுமனே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதால் அல்லாஹ் நேசிச்சிருவானா என்றால் கிடையாது. சில ஆண்கள் பெண்கள் நேசம் கொள்கிற போது உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் விரும்புகிறேன் என்று வெறும் வாய் வார்த்தையால் நேசித்து விடலாம். படைத்தவன் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்து நான் உங்களை நேசிப்பதாக இருந்தால் நிபந்தனை போடுகிறான், என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். அப்ப நபியை பின்பற்றுவது மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய நேசத்தை, அதாவது அவன் என்னை நேசிப்பதை உறுதிப்படுத்தும். அப்ப நபியை யாரெல்லாம் பின்பற்றவில்லையோ அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. எவ்வளவு தெளிவாக வருகிறது. யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அப்போதுதான் உங்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? நபியை பின்பற்ற வேண்டும். இது இந்த வசனம். முந்தைய வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? நபியை பின்பற்றுபவர்கள் என்ன செய்வார்களாம்? என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கவில்லையோ, நபிமார்கள் கொண்டு வந்த பிரச்சாரத்தை செய்யவில்லையோ, அவர்கள் நபியை பின்பற்றவில்லை. யாரெல்லாம் நபியை உண்மைக்குண்மையா பின்பற்றவில்லையோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கவில்லையோ அவர்கள் அவனுடைய சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட மாட்டார்கள். சொர்க்கம் யாருக்குரியது?
அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களுக்குரியது. அவனுடைய அன்பும் அருளுக்கும் சொந்தமானவர்களுக்குத்தான் சொர்க்கலோகம். அதனால் சஹாபாக்கள் 1,00,000 பேர் இருந்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த 1,00,000 பேரும் திருமணம் செய்தார்கள், குடும்பம் நடத்தினார்கள், தொழில் செய்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற பிரச்சார பணியிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இவன் சூது விளையாடினால் நமக்கென்ன, இவன் ஹீரோயின் பாவித்தால் நமக்கென்ன, இவன் வட்டிக்கு கொடுத்தால் நமக்கென்ன என்று இருந்த நபிகளாருடைய தோழர்களில் ஒருவர் கூட இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் தன்னையும் சீர்திருத்தி தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அந்த செய்தியை சொல்லி தான் காண்கின்றவர்களுக்கும் சொல்லி அவர்கள் சமுதாயத்தையும் சீர்திருத்துவர்களாகவே இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரி, இது ஒரு மூமினின் பண்பு, முஹம்மது நபிகளாரை பின்பற்றுகிறவனின் பண்பு. இந்த பண்பு இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது, உலகத்திலே எங்களுக்கு நிம்மதி கிடையாது. லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் பனு இஸ்ரவேல் என்பவர்கள், அதாவது யூத சமுதாயம். அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய சாபம். அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். அவர்களுக்கு நபியாக பிற்காலத்தில் வந்த தாவூது நபியும் அவரை சபித்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை சபித்தார்கள். ஏனாம் கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூ. அவர்களுக்கிடையிலே பாவங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாமல், ஒருவரை ஒருவர் தடுக்காமல் இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகியது. எங்களுடைய மனதிலே பட வேண்டும். என் குடும்பத்திலே ஒரு கல்யாணம் அல்ல ஒரு ஃபங்க்ஷன், அங்கே பிழை நடக்க போகிறது, குடும்ப உறவு துண்டித்து விடும் என்பதற்காக என்னையாவது அவியை செய்துட்டு போட்டு நமக்கே வம்பு, நாம போய் கலந்து போட்டு தலையை காட்டி போட்டு வாரது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை இந்த தலை காற்றாக்கள் இருக்கார்களே அவர்களுக்கு இறங்கி, இப்படி பாவங்கள் மேலோங்கி விட்டால் சாபம் இறங்கும். சாபம் இறங்கினால் எங்களுக்கு உலகத்திலே நிம்மதி கிடையவே கிடையாது, நிம்மதியை காணவே முடியாது. நாங்க நினைக்கிறோம் ஒரு கொரோனா வருகிறது, ஏன்னா கொரோனா என்கிறது அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் இல்லாம வேறொரு கவர்மெண்ட் வந்து வாரதா? சுனாமி வேறொரு கவர்மெண்டினோட வாரதா? ஒரு பழுத்த இலை விழுகிறாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வரணும். நரைச்ச முடி விழுவதென்றிருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆர்டர் வரணும். அவனுடைய ஆர்டர் இல்லாமல் எதுவுமே உசும்பாது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிட உள்ளமா, அமெரிக்க ஜனாதிபதியிட உள்ளமா, சர்வதேச வல்லரசுகளின் உள்ளமா, எல்லா அடியார்களின் உள்ளங்களும் ரப்பினுடைய 2 விரல்களுக்கிடையே இருக்கிறது. அவன் விரும்பிய பக்கம் பெரட்டி விடுவான். ஒரு நாட்டினுடைய அதிபதி அந்த நாட்டினுடைய பிரஜைகளின் மீது எதிர்வினையாற்றுகிறார் என்றால், கோபத்தை வெளிப்படுத்தி நடக்கிறார் என்றால், அல்லது ஒருவர் இரக்கமாக முஸ்லிம்களோடு நடக்கிறார் என்றால்
எல்லாமே படைத்தவனுடைய ஓர்டருக்கு அப்பால் கிடையாது. அவனுடைய உள்ளத்தில் கோப சிந்தனையை போடுவதும் அல்லாஹ், இரக்க சிந்தனையை போடுவதும் அல்லாஹ். அதை நாங்கள் புரிய வேண்டும், மனதிலே பதிக்க வேண்டும். அது கிடையாது. அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்தவில்லையா? அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்றான், وَمَا كَانَ اللَّهُ مُهْلِكَ الْقُرَى وَأَهْلُهَا مُصْلِحُونَ. கிராமங்கள், ஒவ்வொரு ஊர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அந்த பிரதேச மக்கள் சீர்திருத்தவாதிகளாக இருந்தால். இந்த பிரதேசம் அக்கரைப்பட்டன் எடுத்துக்கொண்டால் இங்குள்ள மக்கள் 4 பேர் அல்ல, 4 மௌலவி அல்ல, இருக்கக்கூடிய மக்களில் மெஜாரிட்டி 51% இருந்தாலும் அது மெஜாரிட்டி என்போமே. அவர்கள் தங்களுக்குள் சீர்திருத்தவாதிகளாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த கிராமங்களை அழிப்பதில்லை என்கிறான். அல்லாஹ் அழிப்பது என்பது அவனுடைய படைகளை அனுப்புவது. அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு, அவனுடைய சமுதாயத்திற்கு கொண்டு அழித்தோம், வெட்டுக்கிளியை அனுப்பினோம், தவளையை அனுப்பினோம், இரத்தத்தை எங்கும் இரத்தமாக்கினோம் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறான் அல்லவா. தவளை, இப்ப கொரோனா, கண்ணுக்கு புலப்படாத ஒரு படை. அதான் ஆச்சரியம். எல்லோரும் பயிர்கிறார்கள், அல்லாஹ்வை பயிர்கிறார்கள் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக, அல்லாஹ்விடம் தன்னுடைய போய் சந்தித்து வருவதற்காக, பேசுவதற்காக, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுவார்கள். காணவில்லை, பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார், அல்லாஹ் அவருக்கு தரிசனமாகவில்லை. அவர் கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு பேசுவார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்மலைக்கு போகிறார். 40 நாள் ஹாரூன் நபியை அந்த பனி இஸ்ரவேலுக்கு பிரதிநிதியாக வைத்தார். அங்கே இருந்தான் ஒரு பொற்கொல்லன். அவனிலே சைத்தான் வேலையை காட்டிவிட்டான். இது குர்ஆனில் வரக்கூடியது, சுருக்கமாக சொல்கிறேன். அவன் ஒரு காளை மாடை செய்தான், தங்கங்களை சேர்த்து. அதற்குள் இருந்த ஒரு சத்தத்தை வர வைத்தான். அந்த சத்தம் வந்ததும் அது கத்தத் தொடங்கியது. கையினால் செய்யப்பட்டது, தங்கத்தினால் செய்யப்பட்ட காளை மாட்டுக்குள் இருந்து சத்தம் வருகிறது. அதனால் போன ஒருவருடைய அடிமண், கால்பட்ட மண்ணை எடுத்து போட்டார். அவர் யார் என்பதில் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சத்தம் பெற துவங்கிவிட்டது. அப்போது அவன் சொன்னான், மூசா கடவுளை தேடி அங்க போயிருக்கிறார், கடவுள் இதோ என்று சொல்லிவிட்டார். வெறும் தங்கத்தினால் செய்யப்பட்டதில் சத்தம் வந்தால், மாடு கத்துவதை போன்று சத்தம் வந்தால் ஆச்சரியம்தானே. அவர்கள் காளை மாட்டை வணங்கினார்கள். கேள்விப்பட்டிருப்பீர், குர்ஆனிலே பார்த்திருப்பீர். அல்லாஹ் சொன்னான், அவருடைய சமுதாயம் வழிகட்டு விட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அதற்கு பின் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய தண்டனையை மார்மூலா வெளிப்படுத்தினான். அது நெடிய வரலாறு. இப்போது இந்த சாமிரி என்கிறவன், அந்த பொற்கொல்லன், அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு தண்டனையை கொடுத்தான். என்னது? லா மிசாஸ். அவனை யாரும் தொட முடியாது, தொடுதலே கிடையாது. அவன் யாரையும் தொட இயலாது, அவனை யாரும் தொடவும் முடியாது. நோ டச்சிங், தொடலாம். அப்படி ஒரு நிலை. அது என்ன என்ற விளக்கம் வரவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் அவனில் ஒரு நோயை ஏற்படுத்தி இருக்கலாம். அவனுக்கு கிட்ட போனால் போகின்றவருக்கும் ஆபத்து, அவன் கிட்ட வந்தால் ஆபத்து. அதனால் தொட முடியாது. அது நோயா அல்லது என்ன காரணம் என்பது வெளிப்படையாக குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட விடயம் தொடுகை கிடையாது, நோ டச். அந்த நேரம் அது ஒருவருக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அல்லாதவரை
வணங்குவதற்கு தூண்டியவர்கள். இந்த ஒட்டுமொத்த உலகம் ஒரு சாராரை தவிர அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து பள்ளிவாயிலை கட்டிவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளேயே கபரை வைத்து வணங்குகிறார்கள், சுஜூது செய்கிறார்கள். இதை எப்படி பார்த்து கொண்டிருக்க முடிகிறது? பள்ளிவாயிலுக்குள்ளே நுழைந்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு பள்ளிவாயிலுக்கு வெளியே தொழுது விட்டு வருகிற போது கபருக்கு அடியிலே 2 பேர் இருந்து ஜமாத்து நடக்குது போகாமல், அவுலியாவே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் என்று கேட்கறதுக்கு அழகாக கட்டி ரூம் கட்டி கிளாஸ் ஃபிட்டிங் செய்து நமது ஊரிலே செய்து பள்ளிவாசலை பராமரிக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இணை வைத்தலை பள்ளிவாயல் நிர்வாகம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாயலிலே செய்கிறார்கள். வன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாயல்களே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் சொல்றான், அதன் உரிமையாளர் அவன். அதில் நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள் என்கிறான். பள்ளிவாயலுக்கு இருந்து கொண்டு மொய்தீன் ஆண்டவரே என்றாலே இணை வைத்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏசுநாதரே நரகமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்ன பிழை செய்தார்கள்? அல்லாஹ்வுடன் கேட்பதை விட்டுவிட்டு ஏசுநாதரே என்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் புனிதமான பெண், சொர்க்கவாதி. அந்த பெண்ணை மேரி என்று கூப்பிடுகிறார்கள், ஜீசஸ் என்று கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்கே அல்லாஹ் நரக, நாம் என்ன சொல்வோம்? அல்லாஹ் அல்லாதவரை அழைக்கிறவர்கள் நரகவாதிகள் என்று எல்லோரும் சொல்கிறோம். அப்ப மொய்தீன் ஆண்டவரை கூப்பிடலாமா? சும்மா மொய்தீன் ஆண்டவர் என்று பெயரை கூப்பிட்டாலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக, அல்லாஹ் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக ஆகிவிடுவான். இந்த ஆண்டவர்களை நாங்கள் உருவாக்கி அவர்களுடைய கபரடியிலே அவரிடத்தில் போய் நீங்க தான், உங்களை விட்டால் ஆள் இல்லை என்று அவன் எண்ணெயை ஊத்துகிறான், பிள்ளையை உருட்டுகிறான் என்றால் இதைவிட பெரிய பாவம் என்ன இருக்கிறது? முஸ்லிம்களின் பெரும்பாகுதர் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லவா? குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா? வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக நீங்கள் யுத்தத்துக்கு வர தயாரா என்று கேட்கிறான் அல்லவா சூரத்துல் பக்ராவிலே? நமது ஊரிலே 5000 குடும்பம் என்றால் எத்தனை பேர் இந்த வட்டியோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறார்கள்? மூவாயிரம் இல்ல, 4000, 4500, 90% வட்டி கொடுக்கல் வாங்கல். குறைஞ்சது பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட ஒரு நகையை வாங்கியாவது அவள் ஈடு வச்சு வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்வார். இது பாவம், நகை கேட்காத பாவம். அல்லாஹ் பயந்துகோள், இருந்தா வித்து போட்டு செலவழி, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சொல்ல வேண்டிய பெண் கோவிச்சிருவாள். தங்கச்சி வந்து கேட்டால், ராத்தா வந்து கேட்டால் என்று கொடுக்கிறார்கள். ஆனால் சாபம் இறங்கும், நிம்மதி கிடையாது நமக்கு. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை அன்றைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அழிவும் நெரிசலும். எத்தனை நாடுகளில் நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே சொந்த ஊர்களை விட்டு முஸ்லிம்கள் விரட்டப்படுகிறார்கள். ஏன் யோசிச்சு பார்க்கமா? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்கிறதா? அல்லாஹ் சொல்றான் அல்லவா, முஸ்லிம்கள் என்றால் பாதுகாப்பன் என்று. மூமின்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றான் குர்ஆனிலே. எத்தனை வசனத்திலே? அப்ப அல்லாஹ் பொய் சொல்லுகிறானா? இல்லையே. ஏன் இந்த அழிவு? நாங்கள் ஆச்சு, எங்களுடைய வேலையாச்சு என்று செய்து கொண்டிருக்கிறோம். இது சின்ன விஷயம்தானே, சின்ன விஷயம்தான் என்று கடைசியா எது சின்ன விஷயமாகிவிட்டது? வட்டி சின்னதாகிவிட்டது, இணை வைத்தல் ஆக சின்னதாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவங்கள் சிறிய பாவங்கள் தான் பெரும் பாவங்களாக மாறும்.
சிறிய பாவங்கள் தான் பின்னர் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். வீடு சிகரெட் விற்பது ஹராம். வீடு சிகரெட்டை குடிக்காதீர்கள், அதன் மூலம் ஆதாயமடையாதீர்கள் என்று சொல்லுகின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில மௌலைமார்களே மாரியை தொழுது விட்டு பள்ளி அடியிலே தொழுவிக்கிற இமாமாக இருப்பார். அந்த மாரிபுக்கும் இஷாக்கும் இடையில் ஒரு சிகரெட்டோ வீடியோ குடித்து விட்டு வாயை கழுவி விட்டு போய் தொழுவிக்கிறார் ஹஸ்ரத்து. இப்படியான சமுதாயத்தில் வாழ்கிறோம். அவரிடம் கேட்டால் அது பிரச்சனை இல்லை, மக்ரூ தான் என்பார். அவர் குடிக்கிறதுக்காக அராத்தையே ஹலாலாக்கி போட்டார். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டான், லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களை நீங்கள் அழிவிலே, உங்கள் கைகளால் அழிவிலே நீங்கள் போட்டுக்கொள்ளாதீர்கள். இதற்குள் மனிதனுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அது அனைத்தையும் அல்லாஹ் தடை செய்கிறான் இந்த வசனத்தின் மூலம். இப்ப புகைத்தல், ஒரு சில ஏரியாக்களிலே இந்த வீடு கம்பெனிக்காரர்கள் அப்படியே பரப்பி வச்சிருக்கிறார். அந்த ஏரியா ஒவ்வொரு ஊரிலேயும் வீடு சுற்றுறது அவைகளுக்கு கைத்தொழிலா, ஹராம். அது கைத்தொழில். வீடியில் பழகி, சிகரெட்டில் பழகி, கஞ்சாவில் பழகி, இப்போ கைத்தொழில் எதுவரையில் வந்துட்டுது, தூளில் வந்து சேர்ந்துருக்கு. தூள். இந்த தூளுக்கு பின்னால் இன்னொன்று இருக்கிறது, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் தூளுக்கு அடிமையாகி விட்டார்களோ அவர்களால், இது நமது பிரதேசமாக இருந்தால், அவர்கள் தங்களுடைய தூள் தொழிலை நியாயப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும், தங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது என்பதை காப்பாற்றுவதற்கும், எதிரிகள் என்று தப்புவதற்கும் ஆயுதங்களை கொண்டு வருவார்கள். அதுதான் உலகத்திலே சர்வதேச ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது. தூளுக்கு பெயர் போன நாடு மெக்சிகோ. அமெரிக்கா சுவர் எழுப்புகிறது மெக்சிகோவுக்கும், அங்கிருந்து மக்கள் வரக்கூடாது என்று சுவர் எழுப்புகிறது அமெரிக்கா. அந்த தூள் இலங்கையில் பிடிபடுகிற போதும் ஆங்காங்கே பார்ப்பீர்கள், பெரிய பெரிய தூள் வியாபாரிகள் பிடிபடுகிற போது அவர்களிடம் என்ன இருக்கிறது, ஏகே வைக்கிறார்கள், T81 வச்சிருக்கிறார்கள், சின்ன சின்ன ரிவால்வர் வச்சிருக்கிறார்கள், அவர்கள் செய்த மற்ற கைத்துப்பாக்கிகள் என்று வேறுதலை வைத்திருக்கிறார்கள். ஏன் வச்சிருக்கிறார்கள்? இந்த தூள் ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு வரும். தன்னை ஒருவன் காட்டிக் கொடுத்தால் நடு ரோட்டில் சுட்டுவிட்டு போவான். எல்டிடி காலத்திலே நமது முஸ்லிம்களில் ஊருக்குள்ளே கொலை செய்ததை போன்று தூள் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் நமது ஊருகளே கொலைக்காரர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் இந்த தூள் வியாபாரிகளுக்கு சுய நினைவு கிடையாது. சாராயம் குடித்தவனாவது ஒரு அளவுக்கு ஒரு எல்லை இருக்கும், அவனுடைய ஆட்டம் வீட்டுக்குள்ளே இருக்கும், அல்லது ஆடி ஆடி உளுந்துருவான். குடு வியாபாரிகள் என்பவர்கள் அவர் டேஞ்சரானவர்கள், குடிப்பவர்களும் டேஞ்சரானவர்கள். அந்த கலாச்சாரத்தை இப்போது நமது ஊர்களிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் சிலர். அவர்கள் நாசமானால் அவர்களோடு முடிந்து விடலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான 4 பேர் பிடிபட்டால், அவர்கள் சில நேரம் ஆயுதங்கள் வைத்திருந்தால் என்ன நடக்கும்? எங்கெங்க கொண்டு முடியும் நாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. ஒவ்வொரு ஊரும் தூள் செக்கிங் நடக்க தொடங்கும். ஒவ்வொரு வீட்டிலேயும் பாரிய விளைவுகள் ஏற்படும், நிம்மதி இருக்க மாட்டாது. அதனால் நாம் நமது பிரதேசத்தவர்களை, நமது மக்களை இந்த தூளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னார், வாலிபர்கள் 16 வயதிலிருந்து 21 வயசு வரை பொம்பளையும் பின்னால் பின்னரம் போய்கொண்டிருந்தார்கள். இப்ப பெண்களை விட்டு விட்டார்கள், தூளின் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். லேசான சாமான் வச்சு கொண்டிருப்பதற்கு சின்ன சின்ன பெரிய பெரிய இடம் தேவையில்லை, ஒரு பொக்கெட் தேவையில்லை. போனுடைய கவருக்குள்ளேயே வச்சுக்கி பேசிடுவான். போன் எடுத்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது, போனுக்கு போற கவருக்குள்ளேயே வச்சிருவான். 10,000 ரூபாய் தூளை, 20,000 ரூபாய் தூளை, சுவிங்கம்மாயிரி சேப்பு வாய்க்குள்ள போட்டு பாதுகாத்துக்குவான். இப்படி ஹீரோயின் கடத்துறவர்கள் எங்கே கடத்துகிறார்கள்? வயிற்றுக்குள்ளே கடத்துகிறார்கள். சிலரை கொலை செய்து குழந்தையை, ஒரு சிறு டெட் பாடியை எடுப்பார்கள். அந்த டெட் பாடியை, இறந்து விட்ட உடம்பை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வருவதாக பெயர் சொல்லி அங்கிருந்து அப்படியே டெட் பாடி வரும், சர்ஜரி பண்ணியதாக இருக்கும், இறந்து விட்ட பொடி என்று விடுவார்கள். அங்கே பொடிக்குள்ள இருப்பதே தனி ஹீரோயின். இப்படி எத்தனை பிடிபடுகிறது.
அல் குர்ஆனுக்குள்ளே ஹீரோயின் கொண்டு வரவில்லையா? குர்ஆன் என்று அழகாக காட்டி நடுவிலே குர்ஆனை தோண்டிவிட்டு அதற்குள்ளே ஹீரோயினை எடுத்துக்கு வருகிறார்கள். உருளைக்கிழங்கு கண்டெய்னர் வருகிறது, அதிலே 10 உருளைக்கிழங்கு அல்லது 20 உருளைக்கிழங்குக்குள் செயற்கை உருளைக்கிழங்கு அங்கே இடிப்பது தூள் பிடிபடவில்லையா? நமது நாட்டிலே ஈச்சம்பழ கண்டெய்னர்கள் ஈச்சம்பழம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே ஆங்காங்கே ஈச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துவிட்டு அதற்குள் தூளை பெக் பண்ணி ஈச்சம்பழத்தோடு ஈச்சம்பழமாக கொண்டு வருகிறார்கள். இது நாங்கள் நியூஸிலே பார்க்கக்கூடிய விடயம். கட்டுப்படுத்த முடியாது. முஸ்லிம் நாடுகள் இருந்தும் பெறுகிறது. தாடிக்குள்ளேயே எடுத்துக்கு வருகிறார்கள். பெரிய பெரிய தாடியை ஒட்டு தாடியும் வைக்கலாம். இந்த காலத்தில் இந்த ஆயுத கலாச்சாரம் உருவாகக்கூடாது. அவர்கள் இராணுவத்துக்கும் பயப்பட மாட்டார்கள், போலீஸுக்கும் பயப்பட மாட்டார்கள். தூக்கினால் அவர்கள் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிழையான படுமோசமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கும். கேள்விப்படுகிறோம், சில பெண்கள் நமது பகுதியிலே இந்த தூள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறாள் என்று கேவலமான கதை வருகிறது. பொம்பளைகள் எப்படி செக் பண்ணுவார்கள்? செக்கிங்கிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தூளோடு அம்புட்டால் எப்படி செக் பண்றது கஸ்டம் ஆபீஸிலே. அப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் முழுபட்டால் ஹபாயா மறைச்சு கொண்டிருக்கலுமா? எதையெல்லாம் கலத்த வேண்டி வரும். இந்த நிலை வரக்கூடாது. இது ஆகப்பெரிய டேஞ்சரான, கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு இதன் விளைவு வரும். ஒரு ஏரியாவை ரவுண்ட் அப் பண்ணி தூள் என்ற பெயரிலே அவர்கள் செக் பண்ண தொடங்கினால் நமது பெண்கள் மானத்தோடு இருப்பவர்களுக்கு சிக்கலாகிவிடும். நமது பெண் பர்தா போட்டிருக்கிறாள் என்று, பக்குவமாள் என்று வந்த இராணுவத்துக்கு தெரியுமா? செக் பண்ணக்கூடியவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. பர்தா என்றால் அது பேணுதலுக்குரிய ஆடைதான். ஆனால் அதுவே குடுக்கடத்துவதற்கும் சிலர் பாவிக்க தொடங்கி விட்டார்கள். அந்த சிலருடைய முட்டாள்தனமான படுமோசமான செயலினால் எல்லோரும் சேர்ந்து சந்திக்க வேண்டி ஏற்படும். அதனால் சகோதரர்களே, நமது ஊரில் இருந்து இந்த புகைத்தலோடு சம்பந்தப்பட்டது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு நமது ஊரில் இருக்கிறார்களே உலமா சபை என்று ஒரு சபை, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு சபை, அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் எங்கேயாவது மதுரசாக்கண்ணா வந்து தடை செய்வார்கள். அவர்கள் டியூட்டி. இப்போ நான் உண்ட கற்ற நாம் உண்டு ஓட்டு அவர்கள் அறிவிக்கிறார்களாம். நமக்கு ரிப்போர்ட் வருகிறது. அவர்கள் செய்கிற டியூட்டி. நான் ஊரில் என்ன சீர்திருத்தம் செய்தார்கள்? என்ன பிழையை சீர்திருத்துவதற்கு என்ன முயற்சி செய்கிறார்கள்? கிடையாது. சிறுக்கும் அவர்களால் அரங்கேறுகிறது, பிதாத்துகளும் அரங்கேறுகிறது. சீதன கல்யாணங்களை அவர்கள் தான் அரங்கேற்றுகிறார்கள், கட்டளையிடுகிறார்களா? இந்த கல்யாணம் பாவம், கர்மம். ஒருவனுடைய சொத்தை உரிமை இல்லாமல் கை வைப்பது, ஆற சொத்தை உழைச்ச சொத்தை இன்னொருவன் போய் அதை அங்கே அபகரிப்பது. இந்த கல்யாணத்தை நடத்தாதீர்கள் என்று உலமா சபைக்கு முடிவெடுக்க ஏன் அந்த தைரியம் இல்லை? பச்சை பாவத்தை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள், அநியாயத்தை, கருமத்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுக்காரர்கள் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு தாயின் தகப்பன் வந்து தன் பிள்ளை நூமானுக்கு கொடுக்குமாறு சொன்னார். கணவனை கொடுக்குமாறு மனைவி வேண்டிக் கொண்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஒரு சொத்தை, ஒரு கிஃப்டை கொடுக்க சொன்னதற்கு, இது மாதிரி உனக்கு வேற பிள்ளைகளுக்கு ஆம், மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுப்பையா? இல்லை என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களின் தலைவர், உலமாக்களுக்கெல்லாம் பெரிய உலமா, அந்த ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அநியாயத்துக்கு நான் சாக்கி செல்ல மாட்டேன், அநியாயத்துக்கு என்னை சாக்கி ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இப்படித்தான் ஆளுங்கள் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சமூக சீர்திருத்தம் அவர்கள் செய்வது என்ன? இந்த அன்சார் மௌலை வந்தால் ஊர் குழம்பிடுமாம். எதை குழப்பினேன், எதை குழப்பினோம்? என்ன எல்லாம் நடத்துகிறார்கள். ஆங்காங்கே குட்டி 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 வட்டி கடைகள் நாளாந்த முளைக்கிறது. முஸ்லிம் பெண்கள் அபாயாவோடு வட்டி கடைக்குள்ளே நிறைஞ்சு நிற்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்க இயலாது, கேட்க இயலாது, போய் சீர்திருத்தம் செய்ய இயலாது. ஊரெல்லாம் சனி ஞாயிறில் எத்தனை 60, 70, 80 வயது விதவைகள், கிழவிகள் கேட்பார் பாப்பர் இல்லாமல் பிச்சை எடுத்து திரிகிறார்கள். அவருடைய நிலை ரொம்ப கவலையா இருக்கிறது.
எத்தனை பெண்கள் கணவன் இறந்து விட்டான், பிள்ளை இல்லை, பிள்ளைகளை பார்க்க கேட்க ஆள் இல்லை. ஆனால் அந்த பெண்கள் வெளிநாடு போக வேண்டிய அவல நிலை. அதையெல்லாம் சீர்திருத்தம் செய்வதற்கு வழிவகை செய்வ திட்டமில்லை. அவர்களே பெண் தரப்பிடம் இருந்து வாங்கி அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு மச்சினருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், எங்கேயாவது ஒருவர் ரெண்டு பாதி பேர் இருக்கலாம் நல்ல நடந்தவர், பெரும்பாலும் இப்படி சமுதாயத்தை மொத்தமாக சமுதாயத்தினுடைய அந்த சரியான வழிகாட்டல் இல்லாமல் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் பிழையிலே விட்டு போட்டிருக்கிறார்கள். பாவம் அரங்குகிறது. இப்ப குடுக்கலாச்சாரம் வந்துட்டு இது நம்முடைய ஊருக்கு ஏற்பட்ட முசீபத். எனவேதான் நங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் சகோதரர்களே, ஹசரத் மாரிதான் திருத்தோணம் என்பது அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் சமுதாயத்திலே அக்கறை உள்ளவராக நம்முடைய கண்ணுக்கு முன்னே நடக்கிற வட்டி, லஞ்சம், மற்றுமுள்ளது சூது, எல்லாம் எல்லா பாவம் அரங்கேறுகிறது. இப்போ கடைசி ஆகவும் பயிர வேண்டியது வந்துட்டு. ஆனால் வளரும் வாலிபர்களை திருத்த வேண்டும். நாங்கள் சொல்லுகிறோம், மார்க்க கல்வியை சரியாக போதியுங்கள், பிள்ளைகளை அனுப்புங்கள். எத்தனை கெட்டிக்கார பிள்ளைகள் ஹீரோயின்லே மாட்டிக்கொண்டான். ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை லவ் பண்ண துவங்கிட்டால் மைசாவில் சேர்க்க மாட்டேலாண்டு கூட்டிக்கு வர்றாங்க. அதுக்கு முந்தி ரொம்ப குறையும். திடீரென கோல் வரும், மைசாவில் பிள்ளைகள் சேர்த்தாச்சு, ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணினோம், அறிவிப்பு செய்தோம், சேர்க்கவில்லை. மைசா துவங்கி 3 மாசத்தால் பிள்ளையை சேர்க்கணும். அது இடையிலே இல்லை பிள்ளைய ஒருவன் போட்டு கனாட்டு படுத்துறான். அது மாதிரி ஆண் தரப்பு என் பிள்ளைகள் அங்காலஞ்சால போறான், அவனுக்கு பின்னால சுத்துறான். சின்ன பிள்ளைகளை வச்சு தான் லேசா வாங்க விடலாம், சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டுதான் வாங்க விடலாம். அதனால அந்த படி எனக்கு என்ன தெரியும், ஜோடியா மகன் இந்த காசை கொண்டு அந்த அங்கள்கிட்ட கொடுத்தால் அவர் ஒரு சாமான் தருவார், அதை எடுத்துக்கோ, இன்னும் உனக்கு 100 ரூபா 5 ரூபா கொடுத்து தான் ஏனைய கடைக்கு சாமானுக்கு வாங்க பிள்ளைகளை விடுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் ஜோடியா 5 ரூபா காசை கொடுத்தா அவனுக்கு அது பெருசு, அந்த 5 ரூபாய்க்காக வேண்டி கடைக்கு போய் வருவான். ஆனால் இந்த வியாபாரிகள் 5 ரூபா கொடுக்க மாட்டார்கள். எவ்வளோ கொடுப்பார்? குறைஞ்சது 100 ரூபா. ஏனென்றால் ஒரு கிலோ ஹீரோயின் ஹோல்சேலாத்தான் 1 கோடி ரூபா சராசரி விலை. ஹோல்சேல், ரிட்டேல் அது 2 கோடி போகும், 3 கோடி. தங்கத்தை விட விலை கூட, தங்கத்தை விட விலை கூட. அப்படி அந்த வியாபாரம். அதுக்காக அவ்வளவுக்கு சின்ன பிள்ளையிலே இப்படி பழக்கினால் இப்ப அவன் தெரியாம வாங்கியாந்து கொடுப்பான். நாளைக்கு நமது ஊரில் எத்தனை சகோதரர்கள் ஹீரோயினில் மாட்டப்பட்டு அநியாயமாக மாட்டப்பட்டிருப்பார்கள். சில நேரம் தனக்கு தெரியாமலேயே ஒருவன் ஏர்போர்ட்டிலே வரும்போன்ற போது யாராவது லக்கேஜை கொஞ்சம் பிடிங்கோ, எனக்கு கணக்கே இருக்குது, உங்களுக்கு வெறுங்கையோடான வாரையில் என்று கொடுத்துருவான். பாவம் நல்ல மனுஷன் அப்படியே கையில் எடுத்துக்கிடுவான். கடைசி அவன் மாட்டிக்குவான். யார இது? ஒருத்தர் தந்தார், அவர் எங்க? அவரை காணல, அவன் போய்த்தான். இப்படி நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பச்சிளம் குழந்தைகளை யூஸ் பண்ணுவார்கள். யூஸ் பண்ணுகலாம், இந்நேரம் பெண்களை யூஸ் பண்ணுவார்கள். எங்கட பொம்பளை பிள்ளைகள் அதிலே மூட்டில் பொறுப்பு 3 ஹொமர் இருக்கின்ற நினைக்கிற தாய்மார் வெளிநாடுக்கு பயமில்லாமல் போகிறார்கள். இந்த தாய்மார் காசு கிடைக்கும் என்றால் தங்களுடைய முந்தானையை விரிக்கலாம் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருப்பார்கள். அப்படியானவர்களுக்கு இது போன்ற வியாபாரம் கிடைத்தால் என்ன நடக்கும் சகோதரர்களே? அதனால் இதை ஒழிக்கின்ற விடயம் அனைவருடைய பொறுப்பு. உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய குடும்ப உறவினர்கள் யாராவது இதனோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் அழகான முறையிலே அவனுக்கு புத்தி சொல்லி அவனுக்கு பின்னால் நின்று மேக்சிமம் அவனை தூரமாக்க பாருங்கள். அதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள். அவர்கள் பெயருகிறவர்கள் அல்ல, எப்படியோ முஸ்லிம்கள். முஸ்லிம் என்கிறதால் அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஈமான் இருக்கும். ஈமான் ஒரு மூலையில் இருக்கும். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு ஒரு மரியாதை எங்கேயாவது இருக்கும். அதனால் எப்படியாவது அவனை இதிலிருந்து கரையேற்ற பாருங்கள். அவனாக திருந்தவில்லையா, அதுக்கு வழிவகை செய்யவில்லையா,
ஜெயிலுக்கு போனாலும் கூட அங்கே இருந்து வியாபாரம் செய்கிறார்கள். பெரிய பெரிய ஹீரோயின் வியாபாரிகளுக்குரிய பாதுகாப்பு இடம் என்ன? ஜெயில். அவர்கள் ஜெயிலுக்கு இருப்பதை செலக்ட் பண்ணுவார்கள். ஏன், அவர்களுக்கு எதிரிகளும் கூட பாதுகாப்பான இடம் ஜெயில். அதுக்குள்ளே இருந்து நாம் பார்க்கின்றோம் நியூஸ்களிலே போன் யூஸ் பண்ணுகிறார்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்து. அது எப்படி முடிகிறது என்று நாட்டினுடைய ஜனாதிபதியை கேட்கிறார். யார் அங்கே போனை கொடுத்தது? போலீஸ் மேல் அதிகாரிகளின் தொடர்பில்லாமல் எப்படி வருவது உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே? ஜெயில் காவலர்கள் கூட பிடிக்கப்படுகிறார்கள் ஹீரோயினால். அப்போ அது எங்கே வர ஆதிக்கம் செலுத்தும்? ஜெயில் பொறுப்பதிகாரி அவரையே கைக்குள்ள போட வைக்கிற சாமான் தான் அது. காசை கண்டால் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவார்கள். அழகாக பாதுகாப்பாக இருந்து கொண்டு வியாபாரம் செய்வார்கள். ஆனால் சகோதரர்களே, இது அறிவுபூர்வமாக மார்க்க ரீதியாக நமது சமுதாயத்தை, இளம் வாலிபர்களை திருத்த வேண்டும். அம்புட்டதன் பின்னால் மதரசாவுக்கு சேர்க்க மாட்டீங்களா? 16 மதரசா என்ன? ஹீரோயின் பாவிக்கிற பிள்ளையை திருத்துற இடமா? சிறு பருவத்தில் நல்ல பிள்ளைகள் எடுத்து அதபாக போதிக்கிற இடம் இல்லாமல் ஒரு ஹீரோயினில் டச்சான ஒருத்தன் மைசாக்கு வந்தால் என்னத்துக்காகும் அந்த மதரசா? அது மதரசாவா இருக்குமா? ஆனால் அதுக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பாதீர்கள். உங்களோட பிள்ளைகள் ஹீரோயினை பாவிப்பதற்கு முந்தி, அந்த ஹீரோயின் கலாச்சாரத்துக்குள் உள்வாடுவதற்கு முந்தி நம்முடைய பிள்ளை ஒரு சாலியான பிள்ளையா வரட்டும், பின்னர் நாம் கை வைத்து விடக்கூடாது என்கிற யோசிப்பதற்கு முந்தி நல்ல பிள்ளைகளை அனுப்புங்கள். சமுதாய சீர்திருத்தத்துக்கான அல்லாஹ்வை பயந்த உலமாக்கள் உருவாக வேண்டும். படித்து கொடுப்பதும் வழங்க வேண்டும். இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். இப்போதும் எங்களது ஆண்கள் பெண்கள் மைசாவுக்கு பிள்ளைகள் எடுக்கப்பட இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் தந்த செல்வம், ஏதோ திறமையை கண்டால் நம்முடைய பிள்ளை இன்ஜினியர், நம்முடைய பிள்ளை டாக்டர் என்ற அந்த கற்பனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். அது இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், அது உலகத்தோடு நின்றுடும். சரியானே? அடுத்த சைட் தேவை. படிப்பேறாத பிள்ளைகள் என்றால் ஓதலுக்கென்று நீங்கள் கனவு காண்பதுங்கிறது மாபெரிய முட்டாள்தனம். உலகத்திலே ஆலிம்கள் என்று எல்லோரும் ஆக உச்சமான அறிவாளிகள். ஐன்ஸ்டீன் அவன் இவன் என்கிறோமே, இது மாதிரியான சிந்தனைக்கு விடை சிந்தனையாளர்கள் தான் இமாம் புகாரி, இமாம் அஹமத், இமாம் தாரகுத்னி, இமாம் இப்னு அபி ஹாத்தம், இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபி. பிரில்லியன். அவனுடைய மெமரி பவர்களை அவனுடைய புக்குகளை வச்சு பார்க்கிற போது இது எப்படி சாத்தியமானது? இம்பாசிபிள் என்றுதான் நான் நேத்தும் படிச்சு கொடுத்தேன். இந்த இமாம்கள் சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய தியாகம் ஒரு பக்கம், அவர்கள் செய்த சேவை, எந்த வசதியும் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் திறமையானவர்கள். உலகத்தில் ஆக 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 மிக சிறந்த சிந்தனையாளர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் சொல்றோமே. அவருக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை படிப்பதற்கு, அதை சொத்தாக எடுப்பதற்கு கொஞ்சம் வகுப்பில் கொஞ்சம் துடினமாக இருக்கான், படிப்பு மாறுதில் கொஞ்சம் மைசாவில் சேர்ப்பேலண்டா. என்ன முகம்மது நபியோட கல்வி அவ்வளவுக்கு கேடுகட்ட கல்வியா? அவர்களுக்குத்தான இந்த மார்க்க கல்வி. என்ன சிந்தனை சகோதரர்களே! நாங்கள் இப்படித்தான் நாங்களுமாகி நமது சமுதாயமாயிருந்தால் எங்களை அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைக்க மாட்டான். மறுமையில் நாங்கள் நிம்மதியை இழக்க வேண்டி வரும். அதுவோ நஷ்டம் நஷ்டம். அந்த நஷ்டத்தை நாம் கற்பனை பண்ண மூட முடியாது. உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும், மறுமையிலும் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு எங்களுக்கிடையில் சீர்திருத்தங்கள் உருவாக வேண்டும். ஒரு பள்ளிவாசல்காரர்களாக நீங்கள் அடிக்கடி கூடுங்கள், பேசுங்கள். இப்படி நம்முடைய பகுதியில் என்ன நடக்குது, பள்ளியால் ஒரு கூட்டு முயற்சியை செய்யுங்கள். சில பிழைகள் நடக்கும், பகிரங்கமாக நடக்கும். சில பிழைகள் ரகசியம் அண்டர் கிரவுண்டில் நடக்கும். அவைகளை எங்களுக்கு தோன்றுவதற்கு அனுமதி இல்லை. தெளிவாக சில பிழைகள் செய்கிறார்கள். நம்முடைய சம்பந்தப்பட்ட ஒரு சகோதரர் ஒரு பிழையான முறையில் கல்யாணம் நடத்துகிறார். பள்ளிக்காரர்கள் இப்படி நீங்கள் செய்யல, இப்படி செய்யலாம், விடுங்க, பாவம் என்று சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சீதனம் வாங்குறார், சாதனம் வாங்குறாரா, போய் சொல்லுங்கள், அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இதை விடுங்கள். இப்படி வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா, அக்கம் விட்டார், பக்கத்து விட்டார், சொல்லுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எச்சரியுங்கள். வட்டி என்றால் லீசிங்குக்கு வாகனம் எடுத்தாலும் அதுவும் வட்டி தான். வேற பேங்கில் போய் சரியா என்னது வட்டிக்கு கடன் கொடுத்தா மட்டும் வட்டி அல்ல, காசு கொஞ்சத்தை வச்சுது வட்டிக்கு கடன் கொடுத்து உழைக்கிற மட்டும் வட்டி அல்ல, கொடுப்பதும் வாங்குவதும் யாருக்காக வாங்கினாலும் சரிதான். குறிப்பாக சொல்லுவென்றால் லீசிங்குக்கு எடுக்கப்பட்ட ஒரு வாகனம்
அதை ஒருவர் விற்க போகிறார், அதனுடைய காசு முழுசாக கட்டுப்படவில்லை என்றால் லீசிங் கம்பெனியில் இருக்கும். அதை நீங்கள் வாங்குவதற்காக முன்கூட்டி காசு கொடுத்தால் உங்களோட காசில இருந்துதான் அந்த வட்டி காசு கட்டப்படும் என்று இருந்தால் அது கூட மார்க்கப்படி கூடாது. இதுக்கு மேல சொல்றது ஒன்றுமில்லை. லீசிங்குக்கு ஒரு வாகனம் எடுத்திருக்கார், அந்த வாகனத்தில் காசு கட்டி முடியல, அப்ப லீசிங் கம்பெனி பேர்லாம் இருக்கும். இந்த நேரம் அவர் விற்க போகிறார், ஒருவர் அதை வாங்க போகிறார். ஆதாயத்தில் வெறுகுதண்டத்துக்காக 15 லட்சம் ரூபாய் வாகனம் 10 லட்சத்துக்கு கிடைக்குதுன்றதால அவர் காசை கொடுப்பார். வாகனமான பேர்ல இருக்கு, கம்பெனியோட பேர்ல. யாருக்கிட்ட காசு கொடுக்கார்? வட்டி கட்டுவட்ட. இந்த காசை எடுத்துக்கொண்டு போய் வட்டியை சேர்த்து அவர் அங்க இருக்கிற 5 லட்சத்தையும் கட்டி கிளியர் ஆக்குவார். இவருடைய காசை வைத்து அந்த கம்பெனியிலே போய் வட்டியையும் சேர்த்து அவர் கட்டுகிறார் அல்லவா? அவ்வாறு வாகனம் வாங்கலாமா என்றால் அதுவும் ஹராம். ஏன்? இவருடைய காசுக்கு வட்டி கட்டப்படுகிறது. உனக்கு தெரிகிறது, உன் காசை வைத்துதான் வட்டி கட்ட போகிறார். இப்படி இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நீ ஒரு வாகனம் வாங்க போற, அவர் லீசிங்கே இருந்த வாங்கின வாகனம் என்று அவர் அதை கிளியர் பண்ணி இப்ப வட்டி கட்டி எல்லாம் இல்லை, இவருடைய பேருக்கு வாகனம் இருந்தால் நீ யாரும் வாங்க போகிறாரோ அவருடைய பேரிலே வாகனம் இருந்தால் நீ வாங்கு. அங்க வட்டி கட்ட வேண்டிய அரிசி இருக்குது, அந்த அரிசி ஒண்ட காசை வச்சு கட்ட போகிறார். கூடாது, எல்லாமே வட்டி. நாம் முஸ்லிம்கள் வட்டியின் விரோதிகள். முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வட்டிக்கு முழுமை ஆப்பு வச்சவர். அல்லாஹ் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் எனக்கு எதிராக நீங்கள் யுத்த பிரகடனம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஆத்திரப்படுகிறான். என்ன சகோதரர்களே, எல்லாமே சர்வசாதாரண போய் கொண்டிருக்கு. பள்ளி தலைவர்களும் வட்டி, ஹஸ்ரத்துமாரும் வட்டி. இது சமுதாய சீர்திருத்தமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை திரட்டும். பேசிய என்னையும் உங்களையும் இஸ்லாத்திலே என்றென்றும் அவனுக்கு விருப்பமான வழியிலே நிலைப்படுத்தி வைக்கட்டும். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.